அன்புக்குரிய பொதுச் செயலாளர் பாவத்தாளர்களே, மணமக்களே, மணமக்களே, பெற்றோர்களே, இருக்கின்ற எங்கள் ஆய்வுக்கும் என்னுடைய நன்றி வாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த மனமேடையில் தம்பதிகளாக உங்களால் ஆக்கி வைக்கப்பட்ட இளைஞர்களுக்கு உங்களுடைய வாழ்த்துவது என்னுடைய வாழ்த்தையும் நான் நினைத்துக் கொள்ள கருதுகின்றேன். இங்கே நான் வேறு எதுவும் பேசுவாலும் நினைச்சேன். என் சகோதரர் வேலூர் நாராயணன் அவர்கள் சேரிங்க திருப்பி கொடுத்தாரு. வந்தவங்க எல்லாம் அந்த அடிச்சுவட்டிலே பேசிட்டாங்க. இப்படி இருக்கு. நல்லது செய்கிறவர்கள் இப்படியும் செய்கிறார்கள், தவறு செய்கிறவர்கள் இப்போ பயன்படுத்திக் கொண்டு செய்கிறார்கள். இதற்கிடையேதான் நாம் வாழ வேண்டியிருக்கிறது. இதற்கிடையேதான் நாம் மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டியிருக்கிறது. இந்த இழப்பைதான் நாம் சோதனை சந்திக்க வேண்டியிருக்கிறது. இவைகளெல்லாம் எண்ணி பார்க்கும்போது மணமக்களுக்கு ஒரு சொல்லுவேன். உலகில் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும். எதையும் தாங்கும் இதயம் என்றால் இது ஒரு சத்தத்தை காதுக்குள்ளே வைக்காதபடி அப்பொழுது ஒரு அனுமதி வர வேண்டியதில்லை. ஆனால் நம்மோடு கூட இருப்பவர்கள் யார் யார் என்பதை தயவு நன்றி சிந்தித்து தக்கவர்களை நீங்கள் நண்பர்களாக கொள்ள வேண்டும். இதுதான் மணமக்களுக்கு நாம் சொல்லக்கூடிய முதல் அறிவுரை அல்லது அனுபவ உரை. இப்ப பிரபாகரன் இருக்காரு பார்த்தீங்கன்னா அவர்தான் எனக்கு ரொம்ப எதை சொன்னாலும் சொல்லுங்கிறார். இங்க வாழ்த்து சொன்னாரு. பல முறை சொல்லும் போது எனக்கு அனுபவம் இல்லை, வேற கூட்டம் அல்ல, திருமணம் நினைச்சு இல்லை, எனக்கு அனுபவம் இல்லை, இருந்தாலும் நான் வாழ்த்துவேன் பாரு. திரும்ப திரும்ப சொன்ன போது எனக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அவருக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நாள் குறிக்கலையே, நான் சொல்லி காமிச்சு ஒரு நாள் கேட்டேன். இல்லன்னு எனக்கு ஒன்றும் அவசரம் இல்லை, அவசரம் இல்லையே தவிர அவசியம் இருக்குன்னு தெரியுது. நான் இப்ப கேட்டேன், நான் வாழ்த்துட்டு வந்தீங்க உனக்கு கல்யாணம் நீங்க சொன்னா தெரியும், நான் டேட் இப்ப கொடுக்குறேன் பார்த்தீங்க அப்படின்னு கொஞ்சம் பிடிச்சாரு. பொண்ணு பார்க்கலையா? இல்ல பார்க்கறேன். சரி, என் வாழ்க்கை துணை அனுப்பி பொண்ணு பார்த்து கூட அவனை புதுசா கிடையாது பண்ணிக்கிறதுங்க. வேற வழி இல்லை. இதை சொல்வதற்கு காரணம், திருமணம் செய்து கொள்வது என்பது தவிர்க்க முடியாத மனிதனுக்கு தேவையான அவசியமான ஒன்று. அந்த திருமணம் என்று சொல்லும் பொழுது அதிலே நறுமணம் இருக்க வேண்டும். அந்த நறுமணத்தோடு மற்றவர்கள் எல்லாம் இங்க கொண்டு வந்து பூவாணி போட்டாங்களே, அதுபோல ஒரு மாலையாக ஒரு பூவாக இருக்கக்கூடாது. பல மாலைகள், பல பூக்கள் என்ற புகை மாலை உங்களுக்கு சொந்தமாக வேண்டும். அதற்கு நமக்கென்று ஒரு கொள்கையை வலித்தாக வேண்டும். பெற்றோர்களை, பெரியவர்களை வழங்கி வாழ்கின்றவர்கள் எப்பொழுதும் சமூகத்தில் தாழ்ந்து போனதில்லை என்பது என்னுடைய அனுபவம். நான் கண்ட அனுபவம், நான் படித்த அனுபவம், கேட்ட அனுபவம். அதை நான் எங்கும் காண்கின்றேன். என்னை எவ்வளவு விரோத மனோடு அழித்துவிட வேண்டும் என்று எண்ணுகிறவர்கள் கூட என்னை பார்த்து பேசும்போது அவர்களால் சிரிக்காமல்
சொல்றதே கேட்கறது இல்லை. ஒரு முறை கவிஞர் கண்ணதாசன் அவர்களை சந்தித்தார். அவர் கேட்டாரு, ஏன் இவ்வளவு திட்டிருக்கேன் உன்னை பத்தி, நீ என்னை பத்தி பார்க்கும் போதெல்லாம் திட்டவும் மாட்டேங்க, ஒன்னும் சொல்லவும் மாட்டேங்க, வெளியும் பேச மாட்டேங்க, சிரிக்கிறீ அப்படின்னு. நீங்க திட்டதெல்லாம் நான் படிச்சாதானே உங்க மேல கோவம் வரப்போகுது. இல்ல மத்தவங்க சொல்லி இருக்க மாட்டான், சொன்னதை கேட்டுக்கிட்டு எந்தத்தை உருவாக்கிட்டா சொன்னாலும் நாமே தெரிந்து கொள்ள வேண்டும். சிலவற்றை படிக்க வேண்டும். அதை படிக்கும் போது அவர்கள் எந்த நிலையிலும் சொல்லுகிறார்கள் என்பதை எண்ணி பார்த்தோமானால் அவர்கள் மீது நமக்கு கோபம் வராது. அதுபோல் மணமக்கள் யாராவது குற்றம் குறை சொல்வார்களானால் அதை பற்றி சிந்திக்க வேண்டும். அதற்கு பிறகு சொல்லியவர் எத்தகைய உணர்வோடு சொல்லியிருக்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு அவருக்கு வேறு வழி இல்லை, நம்மை குற்றம் சொன்னால்தான் அவருக்கு ஏதோ வாழ்வு கிடைக்கும், அந்த வசதி கிடைக்கும் என்ற நிலையில் இருக்கிறார், அல்லது நம்மால் வாழ்வு போய்விட்டது என்ற நிலையில் இருக்கிறார் என்ற அனுபவத்தோடு அவர்களை பற்றி நாம் கவலைப்படாமல் நம்மளை பணி செய்ய வேண்டும். அப்படி இருந்தோமானால் நமக்கு யார் மீதும் கோபம் வராது. இங்கே என்னுடைய அன்பு சகோதரர் வேலூர் நாராயணன் அவர்கள் ஒரு பதவி ஆரம்பித்து வச்சார். நானும் அரசியலுக்கு போகக்கூடாதுன்னு பேசாமல் பேசணும், இந்த பக்கம் கை காமிச்சேன். அப்படி அவர் பார்த்து அந்த பக்கம் கை காமிச்சு அரசியல் சொன்னார், நானே பாராட்ட போறேன், அதாவது எம்ஜிஆர் பாராட்ட போறாரு, அது நாங்களே என்ன பாராட்டுறது, அதுவே இருக்கு, நான் இதை சொல்லிட்டு போறேன் அவர் சொல்லிட்டு போவார். அதுவும் சாமத்தான், பேச்சு உண்மை இருந்தால் எப்படி திருப்பி சொல்லலாம் என்பது வரலாம். மணமக்களை சொல்லும் பொழுது அரசியலை பற்றி சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இப்போது இல்லை என்றாலும் நாட்டின் நிலையை பற்றி அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்விலேதான் வேலூர் நாராயணன் அவர்கள் அந்த பிரச்சனையை இங்கே தொடங்கினார் என்பதை நான் குறிப்பிட கடமைப்பட்டவனாக இருக்கின்றேன். அவர் சொன்ன வார்த்தை கேட்டுக்கிறோம், ராமச்சந்திரன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவர் தான் ஆட்சியில் இருப்பார். கொஞ்சம் சேர்த்து விட பாருங்க ஒரு திருத்தம். அனைத்து இந்திய அண்ணா திமுக இருக்கும் வரையில் அதுதான் ஆட்சியில் இருக்க வேண்டும். அதை நாம் செய்யணும். இப்பவே நாம் தயாராகலாம். நாம் யார் பேரை சொன்னாலும் இவரை நம்பலாம், இவர் ஆட்சிக்கு வந்தால் ஏதாவது சொன்னதை செய்வார்கள் என்கிற நம்பிக்கையை கட்சியில் இருக்கின்ற இளைஞர்கள், நடுத்தர தலைவர்கள், இவர்களை போன்றவர்களெல்லாம் மக்கள் நம்பும்படியாக நாம் செயல்பட வேண்டும், செய்தாக வேண்டும், அதை உருவாக்கி தர வேண்டும். அப்போதுதான் அனைத்து இந்திய அண்ணா திமுக கழகம் அண்ணாவின் திமுக கழகமாக எப்போது இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் சொல்லுகின்றேன். அதற்கு மணமக்கள் தங்களுடைய வாழ்க்கையை எளிமையாக நடத்த வேண்டும், ஊழல் இல்லாமல் நடத்த வேண்டும், ஜாதி மத உணர்வுக்கு அறிவிப்படாமல் மனித உணர்வை, மனிதத்தன்மையை மதித்து நடக்க வேண்டும் என்று நான் அவரை கேட்டுக் கொள்கின்றேன். எனக்கு சந்தேகம், நம்ம சொல்றதான் காது விடுதான், இப்ப இதே கேட்குவான் சந்தேகம். ஊதுறது ஊதுவோம், நம்ம கல்யாணத்தை யாரோட பேசுறாங்க, யாராவது என்ன பேசுனாங்க அப்படி ஞாபகம் வரும்போது இது கொஞ்சம் நீ ஊழப்படுத்துறேன். அதுதான் நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். மணமக்களுக்கு என்று கடமை இருக்கிறது. தனக்கு, தனது குடும்பத்திற்கு, தனது வழி வந்த தோன்றல்களுக்கு வந்த முன்னாள் இருந்த ஊழியர்களுக்கு, குலத்திற்கு என்ற நம்பிக்கை இருந்தார் குலத்திற்கு, தன் ஊருக்கு என்று சொன்னார் ஊருக்கு, அதன் நாட்டுக்கு என்று சொன்னார் நாட்டுக்கு, இதை தன்னுடைய ஒவ்வொரு செயலிலும் பிரதிபலிக்கும்படியாக அவர்கள் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். பணம் இருக்கிறது என்றால் அதை தன்னை அலங்காரப்படுத்திக் கொள்வதற்காகத்தான் என்று யாரும் நிறுத்திவிடக் கூடாது. முதலில் மகாத்மா காந்தி அவர் சொன்ன ஒன்றை இங்கே நான் நினைவுபடுத்த விரும்புகின்றேன்.
கோயில் தர்மகர்த்தா என்பதற்கு என்ன பொருள் என்று ஒரு கேட்டார்கள். தர்மத்தின் கர்த்தா, தர்மத்தின் உருவம், தர்மத்தை உருவாக்குகின்றவர்கள், அவர்தான் அடிப்படை என்று பொருள் சொன்னார்கள். அப்படின்னா வேற ஏதாவது மற்றவங்க தர்மம் செய்யறது இல்லையா? கோயில் கட்டி வச்சாங்களே அவர் தர்மகர்த்தா இல்லையா? சத்திரம் கட்டுறாங்களே அவர் தர்மகர்த்தா இல்லையா? அல்ல. அவர் தர்மத்தை செய்து விட்டார்கள். அந்த தர்மத்தை காக்கின்றவர்கள், பாதுகாக்கின்றவர்கள், வளர்க்கின்றவர்கள் தர்மகர்த்தாக்கள். அவர்கள் தன்னும் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற அந்த பொருளை தனக்காக ஒப்படைக்கப்பட்டதாக கருதாமல் மற்றவர்களுக்காக, மற்றவர்கள் பயன்பெறுவதற்காக அதை நம்மிடம் நியாய உணர்வோடு இருக்கிறேன் என்ற காரணத்தால் ஒப்படைத்திருக்கின்றார்கள் என்று எண்ணி தனக்கு சொந்தமாக கருதாமல் மற்றவர்களுக்கு சொந்தமாக கருதி அதை பாதுகாத்து மக்களுக்கு பயன்பட அதை நடவடிக்கையில் நடைமுறையில் செயலாக்கப்பட வேண்டும், செயலாக்குவதற்கு அவர் செயல்பட வேண்டும். அதுதான் தர்மகர்த்தாவுடைய பொறுப்பு என்றார்கள். சில தர்மகர்த்தாக்களை பார்க்கிறோம். முந்தைய உரைக்கிறது தர்மகர்த்தானோ மெட்ராஸ்ல நிறைய சென்னையில தீ வைப்பு நடக்குது. அண்ணா அவர்கள் பதவிக்கு வந்த உடனே என்ன வந்ததோ அதுபோல் இப்போது ஆரம்பித்திருக்கிறார்கள். விரைவிலே அவர் யார் என்பதை நான் அறியும். அப்பொழுது புரியும் தீ வைப்பவர்கள் நியாயமும் இல்லை, அது சரியாகவும் அல்ல என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். வங்கியில் இருந்து கடன் சொல்றோம். வங்கியில் இருக்கிற பணம் யாரு? மக்கள் கொடுத்த பணம் தான் வங்கியில் இருக்கும் பணம். அது வட்டிக்கு கொடுத்து அந்த வட்டி பணம் வைத்து அதையும் தான் மக்களுக்கு கொடுத்து வாழ்வழித்து மறுபடியும் பெற்றுக் கொள்கின்றார்கள். அதுபோல் பணக்காரர்கள், பண வசதி பணக்காரர்கள் வங்கியிலே இருக்கும் பணத்தை கூட அதை வேறு வழியில் தொழில்களுக்கு பயன்படுத்தும்படியான எண்ணத்தை மாநில கொண்டு திரும்ப அந்த பணம் அதிக லாபத்தோடு வருவதற்கும் மேலும் பலருக்கு ஒருவருக்கு கொடுத்தது போக பலருக்கு குறைவதாகவும் போதும். இதே காஞ்சிபுரத்தில் தான் அண்ணா அவர்கள் 10,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். நல்ல டாக்டர், புகழ்பெற்ற டாக்டர். ஆனால் இந்த தேர்தலில் 10,000 ஓட்டு தோல்வி விட்டார். ஒரு பர்சன்டாக இது நாடு, இதை புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி காரணம் என்பதை சொல்லாமல் சொல்லி இங்கே பிரதான அவர்கள் ஒரு எழுச்சியோடு இருக்கிறார் மக்கள் என்பதெல்லாம் குறிப்பிட்டார்கள். நான் சொல்லி தீரணும். நண்பர் கருணாநிதி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு திறமை இருக்கிறது. தோல்வியையும் வெற்றியாக காண்பிக்கின்ற திறமை அவருக்கு மட்டும்தான் இருக்கிறது. இடையிலே ஒரு எம்எல்ஏ எங்க கட்சியை சேர்ந்தார் மயிலாடுதுறையில. நாங்க தோல்வி பெற்று தான் வந்தோம். அவர் இறந்து போயிட்டார். இன்னொருவர் நிற்க வைத்தோம். அந்த நகரத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் எல்லாம் 2000 வாக்கு நாங்கள் அதிகம் பெற்றிருந்தோம். நகரத்தில் ஒரு 7 வார்டுகள் வரைக்கும் நாங்கள் தான் மெஜாரிட்டி. அந்த 7 வார்டுகளில் தான் ஓட்டுகள் மாறியது. இன்னொரு 1000 ஓட்டுகள் கள்ள ஓட்டுகள், பிராமணர்களுடைய ஓட்டுகள் போடப்பட்டன. ஒரு 2000 ஓட்டை ஜெயிச்சுட்டாங்க. என்ன சொல்றாங்க? மயிலாடுதுறை எங்க இருந்து போயிட்டான். அடுத்த தேர்தலில் இந்த எம்ஜிஆர் தான் இருக்கும். தனிப்பட்ட பிரச்சனை அப்படி ஆகி போச்சு. இன்னொரு காரணம், அவர் எவ்வளவு பேர் தோல்வி அடைஞ்சிருக்காரு தெரியுமா? திமுகவை இருந்தவர்தான் எங்க சேர்ந்தார் கிட்டப்பா. அவர் கால் சேர்ந்தார். அது தோத்துட்டார். மறு தோற்றவர். தஞ்சாவூர் 22 வருஷமா திமுக இருந்தது கோட்டை. அது போயிடுச்சு. ஒரு வார்த்தை பேசுறதா கருணாநிதி? 22 வருஷமா எங்க கையில இருந்தது, அது போயிடுச்சு. ஜனங்க மாறிட்டாங்க, எங்களுக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க சொல்றாரா? வெற்றி கண்டு விட்டோம், ஆட்சியை பிடிப்போம் என்கிறார். உப்புயாவை எங்க தொகுதி, நாங்க அங்கே ஜெயிச்சோம். அது எத்தியார சமூகத்தை சேர்ந்தவங்க
அதனால அவர்களுக்கு வந்து அந்த உரிமை கிடையாது. அந்த ஷெட்யூல் காஸ்ட் ஒரு உரிமை அது போட்டு அண்ணாவே சொல்லி இருக்கிறார். நான் குறிப்பிட்டு நாளைக்கு மந்திரி கொடுக்க போறேன். சட்டசபையிலே சொல்லி இருக்கிறார், பணக்காரர்கள் என்று அழைக்கப்படுகின்றவர்கள் உயர்வானவர்கள் நல்ல வாக்களை கவனிக்கணும். உயர்வானவர்கள் பின்பற்றப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள். அவர் சொல்லியிருக்கிறார், உயர்வானவர்களிலும் ஏழை இருக்கின்றார்கள், பின்பற்றவர்களிலும் பணக்காரர்கள் இருக்கின்றார்கள். ஆகவே பணம் கொடுத்து இடத்தை பெறுவதற்கு வாய்ப்புள்ள அத்தனை பேருக்கும் இனிமேல் வாய்ப்பு இருக்கக்கூடாது. அதைத்தான் நான் சொல்லியாக கொண்டிருக்கிறேன் என்ற கருத்தை வேறு ஒரு பிரச்சனையில் அவருடைய நீதிமன்ற அறிக்கையை மறு சொல்லும்போது அண்ணா அவர் சொல்லியிருக்கிறார். அப்போது விநாயகம் அவர் இருந்தார்கள். என்ன சொல்கிறேன் என்றால், எல்லோரும் படிக்கணும். பணம் உள்ளவங்க போய் சீட்டு வாங்கக்கூடிய நிலம் இருக்கக்கூடாது. அப்படின்னா 30,000 ரூபாய் கீழே என்ன, அதுக்கு ரொம்ப கொஞ்சம் 750 ரூபாய் மாற்றணும். இப்ப 1500 ரூபாய் 2000 ரூபாய் கூட தொழிலாளர்கள் அங்கே அந்த சென்னையில வாங்குகிறார்கள். அவருடைய குழந்தைகளுக்கு வாய்ப்பு கிடைக்காமல் போடுவது. ஆகவே நான் சரி இப்போது மாற்றிக்கொள்வோம், பிறகு பொருளாதார அடிப்படையில் கொண்டு வருவோம் என்று நான் எண்ணினேன். அதிலும் சிலருக்கு கொஞ்சம் கஷ்டம் இருந்தது. நுழைவுத் தேர்வு என்று இவர்கள் பாண்டிச்சேரியிலே நடத்தி கொண்டிருந்தார்கள். அதுதான் கொண்டாந்திருக்கோம். இதே திமுக ஆட்சியிருந்த போது சிற்பமர்கள் அதான் இருந்தது, தேர்வுகள் அதான் இருந்தது. இன்னும் பல மாநிலத்திலே ஆந்திரா அல்லது காசி பல்கலைக்கழகம் இங்கெல்லாம் அப்படிதான் இருக்கு. இதை கொண்டு வந்தா போராட்டம். தீ வைப்பாங்க. குடிசைக்கு தீ வச்சது போதாதா, சட்டத்துக்கும் தீ வைக்கணுமா? சட்டத்துக்காக தீ வைக்க போது குடிசைக்கு தீ வைக்காம இருக்க கூடாதா? அங்க இருக்கிற மக்கள் எல்லோரும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்கின்றேன். அழிப்பது பெரிய எளிவு, ஆக்குவது மிக கடினம். ஸ்ரீ சுப்பிரமணியன் சொல்லுகிறார், தத்துவத்தான் சொல்லுகிறார்கள், குழந்தைதான் சொல்லுகிறார்கள். இவரெல்லாம் விவரம் தெரிந்தவன் இல்லையா? ஒருத்தர் கேட்கிறார் கேள்வி, இதெல்லாம் அந்த ஊர்ல இருக்கு நீ ஏற்றுக்கிட்டே இருந்தாங்க, அந்த மும்முறை திட்டத்தை நீ ஏற்றுக்கொள்றாயா? ஒரு வீரமணி கேட்டார். திராவிட கழகத்தில் பெரியாருடைய தோழராக இருந்து இவர் பொதுச்சாக சொல்லிக் கொள்கிறாரே, அவர் கேட்க வேண்டிய கேள்வியாயுது. நல்லது எங்கிருந்தாலும் எடுத்துக்கொள் இந்த அண்ணா சொல்லவில்லையா? மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு என்று சொன்ன அண்ணாவின் கொள்கையை நாம் ஏற்றுக்கொண்டால் என்ன தவறு? நமக்கு நல்லது என்பது மட்டுமல்ல, எல்லோருக்கும் நல்லது என்பது யார் சொன்னாலும், எந்த வாசலையிலே என்று சொன்னாலும், எந்த கோணத்திலிருந்து சொன்னாலும், எந்த வகுப்பாளிகளாக இருந்து சொன்னாலும், அது மத பிரச்சனையை தெரியாதவர்களாக சொன்னாலும், நல்லது சொன்னால் இந்த நாட்டுக்கு தேவையானதை எடுத்துக்கொள்ள வேண்டும். சத்துணவை பற்றி இங்கு பேசினார்கள். சத்துணவை கொடுப்பது என்பது திட்டமே தவிர அதற்கு பணம் கொடுப்பது நான் அல்ல, மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து அந்த சத்துணவு போடப்படுகிறது என்பது எம்ஜி ராமச்சந்திரன் சொந்த பணத்து அல்ல என்பதை இங்கே நான் எல்லோருக்கும் சொல்கிறேன். ஆகவே அந்த பெருமை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கின்ற அந்த உணவுக்கு சொந்தக்கார யார் என்றால், அரசுக்கு ஒழுங்காக வரிகட்டிருந்தார்களோ அந்த வரிகத்தை கருதுகின்ற தர்மவான்கள் புண்ணியவான்கள் தான் அதற்கு பொறுப்பானவர் என்பதை இங்கே நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். அடுத்த ஆண்டு அண்ணாவுடைய பிறந்த நாளில் நாங்கள் மதுரைக்கு கொண்டு வருவோம். இயற்கை ஒத்துழைப்பது மட்டுமல்லாமல் மக்கள் ஒத்துழைக்க வேண்டுமே அந்த கள்ள சாராய்களை நாங்கள் ஒழித்துக் கொண்டு வருகிறோம். அது முடிவாக ஒழிப்பதற்கு மக்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொன்னால் இப்படி கொண்டாந்தா என்னங்கிறது நல்லா யோசனையா? பணம் வந்திருக்கு, திட்டம் போட வேண்டாமா? பெட்ரோல் வைக்கணும்னா கூட அது எதுக்கலாம்னா கூட இந்த திட்டம் இருக்கு. சில நாட்கள் ஆகும். நான் ஒரு வருஷம் சொல்றேன், அது தாங்கிக் கொள்ள முடியாது. ஏன்னா அது கூடாது, நடக்கக்கூடாது. நம்பிக்கை உள்ள எண்ணத்தை என் மீது வைத்திருக்கிற நல்லெண்ணத்தை மக்கள் அறவே நீக்க வேண்டிய நிலையை உருவாக்க வேண்டும் என்று கருதுகிறார். நான் கவலைப்படவில்லை. என் மனசாட்சியை நம்பி என் மனசாட்சி என்று சொல்கிறோம், அதன்படி அண்ணாவின் வழியிலே என் காரியத்தை நான் செய்து கொண்டே இருப்பேன்.
மக்கள் என்ன தீர்ப்பு வழங்கினாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருப்பேன். இன்னொன்னு சொல்றேன், 80ஆம் ஆண்டுல எங்க மேல கப்பல் பேர கூட சொன்னார். இப்ப எங்க கட்டிது அந்த இதை போச்சா? இதை வாங்கி பணம் செலவு பண்ணி முடிஞ்சு போச்சா? அந்த கப்பல் வந்தாச்சா? அந்த குற்றச்சாட்டு எங்கே? அந்த குற்றச்சாட்டை நம்பி ராமச்சந்திரன் 3 கோடி 4 கோடி வாங்கியிருப்பாங்க சந்தேகப்பட்டு மக்கள் எங்களை ஆட்சிக்கு திரும்ப அனுப்பாமல் இருந்திருந்தால் சத்துணவு திட்டம் வந்திருக்காது, தண்ணீர் திட்டம் வந்திருக்காது, குடிநீர் பிரச்சனை தீர்ப்பதற்குரிய வழியை கண்டுபிடிக்க வந்திருக்காது. இது போல் பல்வேறு பிரச்சனைகள் உண்டு. அவைகளையெல்லாம் நான் நேரிலே போய் கவனிக்கும் போது மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்பதை இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். ஒவ்வொரு ஒன்றியத்திற்கும் பல கோடி ரூபாய்கள் செலவு செய்ய திட்டங்களை நிர்ணயித்திருக்கின்றோம். மணமக்கள் இதையெல்லாம் தெரிந்து கொண்டு தன் நண்பர்களுக்கெல்லாம் சொல்ல வேண்டும். அவர்கள் எதுவுமே ஆகிய சட்டமும் தெரியும், ஆங்கிலமும் தெரியும், தமிழும் தெரியும், கொள்கையும் தெரியும், அண்ணாவையும் தெரியும், குடும்பத்தையும் தெரியும். ஆகவே அவர் செய்ய வேண்டிய கடமை மிக பெரியது என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் போராட்டத்திற்கு நீங்க பயப்பட வேண்டாம், உங்களுக்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. இந்த அரசு போராட்டம் என்பதையெல்லாம் எங்களை போன்றவர்களை நடத்தி முடித்த பிறகுதான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும் என்பதை இங்கே நான் சொல்லிக் கொள்கின்றேன். ஆகவே தைரியமாக இளைஞர்களை திருமணம் செய்து கொள்ளலாம். சிலர் மகளிரை பயன்படுத்தி இருந்தார் போராட்டத்திற்கு. எங்கே தனக்கு உடவுக்கும் பயந்துவிட்டு பொம்மைகளை கூட நிற்க வைக்கிறது. பெண்களையும் குழந்தைகளையும் வைத்தார் போலீசார் இங்கே என்ன செய்ய முடியும்? அதுக்காக அவரை தடை வைத்துவிட்டு இவர் வேடிக்கை பார்ப்பது. இந்த வேடிக்கையில் மதுரை கருகிறை விவசாய போராட்டத்தில் தவறு செய்தார்கள். ஒன்றுமை அப்பாவரை முன்னாலே நிறுத்தி பின்னாலே இருந்து கண்டறிந்து துப்பாக்கியால் புலவரை நிராந்த போது ஒன்றுமையானவர்களெல்லாம் நேர்ந்தவர் இறந்துவார் நேர்த்தது. ஆகையால் மக்களுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கின்றேன். இதை போன்ற போராட்டத்தை வேடிக்கை பார்க்க மனப்பக்குவத்தை மாற்றிக் கொள்ளுங்கள். ஒரு போராட்டம் என்றால் இங்க ஒரு 100 பேர் உள்ள நுழைய ஆசைப்படுவாங்க. இத்தனை பேர் இருக்கீங்க, அவங்க வந்து சத்தம் போட்டா கூட்டம் என்ன ஆகும்? எல்லாம் எழுதிருப்பீங்க. முதல்ல பெண்கள் தயந்து இருப்பாரு, என்ன ஆகும்? என் குழந்தைங்க அந்த கவலையை 100 பேர் யார் வருவாங்கன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? அந்த 100 பேர் உள்ளே நுழையும் போது யார் யார் என்று கவனிப்பதற்கு அவர்கள் மேல் நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு கொடுத்து விட்டால் குழப்பமே இருக்காது. அது ஒரு நாட்டில் அமைதியாக கொள்ள வேண்டும் என்றால் இந்த வதந்திக்கு நாம் அணியாகக்கூடாது. அந்நிலை கேள்விப்பட்டேன், அரிசியை தீர்ந்து போச்சு நம்ம தமிழ்நாட்டில், அதனால பையன் வரப்போகுது, இப்படி ஒரு பிரச்சாரம். இதுவரையில் இருந்ததை விட கையில அதிகமா ஸ்டாக் இப்பதான் இருக்கு. இது அதிகமா சொல்லக்கூடாது. நான் அண்ணா 20 கிலோ அரிசி நான் கொடுக்க முயற்சி ஏற்க உத்தரவிட்டா அது இப்பவே கொடுக்கிறார். அப்போ செப்டம்பர் வரும்போது குழுவை அறுவடை ஆயிடும். இப்ப தண்ணி எல்லாம் விட்டு இருக்கோமே காலையில இருந்து, அந்த குழுவை எல்லாம் அறுவடையானா நாம் எண்ணியதை விட நமக்கு அரிசி கையில் பெய்தா. நான் இருந்த ஆட்சியில் யாரா இருந்தாலும் அரிசியை பாதுகாத்து வைக்கக்கூடிய அந்த கட்டிடங்களை உருவாக்கியே வைக்கவில்லை. இப்போது அரிசி நாங்க எங்காவது போட்டு வைக்கிறோம், மேலே சாப்பாடு தான் போறோம். அந்த அளவிற்கு தான் இருக்கிறது. நாம் கட்டிடங்களை கட்டிக் கொண்டிருக்கின்றோம். நான் ஒரு யோசனை சொன்னேன், வருகின்ற அரிசி நமக்கு கையிற்கு வைத்துக் கொள்ள இடமில்லை என்றால் பணக்காரர்கள் வசதி படைத்தவர்கள் கையில் அங்கே பண்ணையாளர் இருப்பார்கள். அவர்கள் ஒப்புவித்து அவரை பாதுகாக்க செய்து அதற்கு வாடகை கொடுத்து தேவையானதோடு அங்கிருந்து எடுத்துக் கொள்ளக்கூடிய வசதியை செய்யுங்கள் என்று கூட நான் அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கின்றேன். அந்த அளவிற்கு அரிசி கையிருப்பில் இருக்கிறது, வரப்போகிறது. ஆகவே செப்டம்பர் 15 அண்ணா பிறந்த நாளில் அவள் விழாவில் 20 கிலோ அரிசி மக்களுக்கு கொடுக்கப்படும் என்பதை நான் இங்கே சொல்லுவது மகிழ்ச்சியோடு மக்கள் முன்பு சொன்னதை இயற்கை செய்யாமல் தடுத்துவிட்டதே, செய்ய விடவில்லையே என்கிற வருத்தத்தை தீர்த்துக் கொள்ள இப்போது நான் மீண்டும் கொண்டு வந்து கொடுக்க முற்படுகின்றேன் என்பதை சொல்லி, இதுபோன்ற வீண் வதந்திகளை நம்பாமல் உண்மை என்ன என்பதை தெரிந்து கொண்டு நீங்கள் வாழ்க்கையை சுமூகமான சூழ்நிலையில் காப்பாற்றிக் கொள்ள தயாராக வேண்டும் என்று
எல்லோரையும் கேட்டுக்கொண்டு உங்களுடைய ஆற்றோடு மணமக்களையும் கேட்டுக்கொண்டு ஒரு காலத்தில் நாங்கள் இந்த திருமணத்துக்கு போனோம், அந்த மணமக்கள் இவ்வளவு சிறப்பாக இருக்கின்றார்கள் என்று வந்தவர்கள் எல்லாம் வாழ்க்கையை எண்ணி அவர்கள் பெருமைப்படுகின்ற அளவுக்கு உங்களுக்கு பேர குழந்தைகள் பெற்று அந்த குழந்தைகளுக்கு பேரன் பேட்டிகள் வந்து அதை கையை வைத்து கொஞ்சி மகிழ்ந்து ஒருவேளை அவர்களுக்கு கல்யாணம் நடப்பதை பார்க்கும் அளவுக்கு நீங்கள் நீரோடு வாழ வேண்டும் என்று என் தாயை இறங்கி வேண்டிக் கொண்டு அண்ணா வாழ்க